அன்பு உறவுகளே, இன்னைக்கு பூரா அப்படி இருக்கு. விஷம்தா அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். அதுல சில பேர் சுகர் பிரஷர் வந்த ஆளுகள்லாம் போய் பெருமை பத்தி சொல்லுவாங்க. நினைக்கிறேன் பாய கட்ட முடியல, ஏன் நாளைக்கு ஒரு போல்ட்டும் வெல்டிங் வச்சு விடுறேனே, மனக்கட்டுப்பாடு. ஆனா என் தம்பிகளுக்கெல்லாம் சுகர் பிரஷர், பெத்த தாய் தகப்பன் கவலை கிடையாது. பொம்பளை பண்ணிட்டு பேசுறேன் அவங்களுக்கு. அதான் பூரா வேலிக்கிறவில்லை அப்படியே நிற்கிறேன். சொல்ற எனி டைம். காதல் என்பது என்ன? புனிதமானது. காதல் செய்யுங்க, அது உங்க விருப்பம். ஆனா பெத்ததாய் தகப்பன் சமூகத்தோடு கல்யாணம் பண்ணி 2 வீட்டு சமூகத்தோடு வாழுங்கய்யா. தர்த்தினி முடிச்சு ஆட்டிருச்சு. நல்லா இருப்பா. யாரு பேச்சுமேனா? என்னடா முன்னாடி மண்டையா காணா? ஒரு சாங் பாடுவோமா? ஹலோ. காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத, காட்டு புள்ளி வரி மறிக்கும் கலங்கி நிக்காத, உள்ள காட்டுப்பட்டி மரவனம் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா, கல்லன பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா, அகமுடைய பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காதே, மரவனம் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா, கல்லறாம் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா, அகமுடைய பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா, முக்குளத்தூர் வம்சம் ஐயா. வீரமுள்ள ஜாதி ஐயா, முக்குளத்து வம்சம் ஐயா. வீரமுள்ள ஜாதி ஐயா, முக்குளத்தூர் வம்சம் ஐயா. அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. ஆமா, அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, முக்குளத்தூர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, முக்குளத்தூர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. நாயத்துக்கு கத்தும் பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா. நாயத்துக்கு கட்டு புட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா. நாயத்துக்கு கட்டும் பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா. உலக நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா. ஆமா, உலக நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, முக்குளத்தூர் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா, மரவனம் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா, கல்லன பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா, அகமுடைய பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. அம்மன் டிரான்ஸ்போர்ட் கொள்ளக்காட்டுப்பட்டி செல்வேந்திரன் தானே? எங்கள் அண்ணன் செல்வேந்திரன் சார்பாக ரூபாய் 501 கொடுத்துருக்கு. அம்மன் டிரான்ஸ்போர்ட் கொள்ளக்காட்டுப்பட்டி எங்கள் அண்ணே RS செல்வேந்திரன் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணே டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. அதேபோல் இந்நாடகம் என்ன நாடகம் என்று தெரியாமல் வந்திருப்பீங்க நிறைய பேர். நாடகம் என்ன நாடகம்னு எனக்கே தெரியல. எப்படி தெரியும்? 12 மணிக்கு மேலே எல்லாரும் கிளம்பி போயிட்டீங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? அதுக்கப்புறம் நான் மிரண்டு நடிக்க வேண்டியதானே. என் அண்ணன் தம்பிகளை எல்லாம் அக்கா தங்கச்சி எல்லாம் மகிழ்விக்கிய இந்த நாடகம் வள்ளிதர்ம நாடகம். வள்ளிதர்ம நாடகம் திறமையான நடிகர் வந்திருக்கிறார். இந்த திறமை மிக்க நடிகரெல்லாம் ஒரு சில மட்டுமே யூடியூப் சேனலில் தெரியறதுக்கு காரணம் என்ன என்றால்,
இந்த மக்கள் விடிய விடிய உட்கார்ந்து பார்த்தால் இன்னும் இந்த நாடக கலைக்கு சிறப்பாக ஒரு பேர் கிடைக்கும். சும்மா எல்லாரும் வர்றிய பப்புன்னு எம்கேஆர் வர்றாரு, உள்ளே போயிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை வர்றோம், 2 தடவைவேன் மடக்குன்னு ஆடு வாங்கி கோமியத்தை குடிச்சிட்டு உள்ளே போயிடுவாங்கன்னு போயிடுறிய. ஆனால் நான் போடுற கழிச்சு எனக்கு தானே தெரியும். தூக்கம் வந்துருச்சா உள்ளே வந்து மடியில் படுக்கிறியா, கொசு ஊற்றிய கவட்டில் பொருதி விடுறேன், எரிஞ்சு அது சுருங்கி போயிட்டு போட்டோம். ஆனால் இங்கே டீ கடை இல்லை. அது காரணம் என்ன? சுக்கு காப்பி. ஏன் டீ கடை இல்லை? காவல்துறை அதிகாரியாதான் சொல்லுவாங்க, ஒழுங்கா ஸ்டேஷனில் வேலை ஆக்கலைன்னா உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன். ஆனால் முத எங்களை டீ கடை இல்லாத ஊருக்கு மாற்றிருக்கிய. சுக்கு காப்பி. இந்த சுக்கு காப்பி வைக்கிற எங்கள் அண்ணே நாளைக்கு நீ திருமயத்தில் எப்படியும் 1 கோடிக்கு இடம் வாங்கிடுவேன். அது செலவு மிச்சம் தானே. தண்ணி, கருப்பட்டி, காப்பித்தூள், பத்தல் என்ன மண்ணாங்கட்டியை கரைச்சி ஊற்றி அடிச்சு விட்டு, எந்த ஒரு பொருளும் கலக்கலைன்னு யாரும் சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன், எல்லாமே கலப்படம் தான். யூரியாவில் கொண்டு போய் பொட்டாஜா கணக்குறேன், நாட்டு மாடு பசுமாட்டில் போய் கிருமாட்டை தவ விடுறேன், ஆயிலில் போய் மண்ணெண்ணையை கலக்கிறேன், பூச்சி மருந்தில் போய் மணலை கலந்துட்டு எறும்பு சாப்பிச்சை போட்டு விடுறாங்க. எல்லாம் கலப்படம். இந்த உலகத்திலே கலப்படம் இல்லாத பொருள் எது? பெத்த தாயினுடைய பாலை தவிர எல்லாம் கலப்படம். நல்ல ராசியான ஆளா இருக்கு, அதுக்கு ஒரு ஆள் போடுங்கடா. காட்டுவாசி கபடி உலகம். கபடி உலகம் சரி, காட்டுவாசின்னா தமிழ்நாடா? காட்டுவாசியவா? காட்டுவாசி அதான் காட்டுவாசியா? கொஞ்சம் அங்கிட்ட வந்து காட்டிட்டு பாப்பா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். காட்டுவாசி கபடி உலகம் பயலுக கொடூரமா 201. நன்றி. ஏன்னா கபடி என்பது தமிழுடைய வீரிய விளையாட்டில் ஒரு விளையாட்டுனா கபடி தான். கபடி, ஜல்லிக்கட்டு, வடமாடு, மாட்டு வண்டி பந்தயம், பொம்பளையால ஓடுற தாயம். தாயமும் வீர விளையாட்டு தாத்தா உங்களுக்கு மேல் வலிக்காம போடலாம். ஒரு தாயம், ஒரு 2, ஒரு 12, அது உங்க ஏரியாவில் இப்படி விளையாடுவிய. எங்க ஊர் பொம்பளை எல்லாம் அதுல கெட்ட வார்த்தை பேசுவாளுங்க. ஆடி தேவடியா ஒரு 2, ஆடி குச்சிக்காரி ஒரு தாயம், ஆடி நொப்பம். தாயத்தை எவ்வளவு தேவடியாண்டுவாளா எங்க ஊர்ல? அது எங்க ஊர் பக்கம் அப்படி நடக்கும். இது ஊராமே இயற்கையான வார்த்தை. பச்சை பிள்ளைகள், பெத்த பிள்ளைகள் எப்படி கெட்டு போகுதுன்னா, பெத்த தாய் தகப்பனுடைய நடைமுறையை பார்த்துத்தான் பிள்ளையும் வளர்ந்து கொண்டிருக்கும். நம்ம வீட்டில் நீங்க கணவனும் மனைவியும் நாங்கள் அசிங்கம் பேச மாட்டேன்னு சொல்ற ஆளுங்க கை தூக்குங்க. யாரும் தூக்க மாட்டான். அப்ப அதான் ஆயா வருது. ஆயா லேயண்ணா காத்தமுத்து குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 501 அவரே கொடுக்க சொன்னாரா? அவர் யார்த்தா? உங்களுக்கு என்ன வேணும்? மயனா உங்க மயன் கொடுக்க சொன்னாரா? நீ நல்லா இருக்கணும் ஆத்தா, 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். இங்கிட்டு வேப்பமுத்தெல்லாம் பறக்குவியாத்தா? வேப்பமுத்தெல்லாம் பறக்குவியா? புளியம்பழம் உழுப்பலாமா? சரி, புளியம்பழம் கிளவி பயலுகடா கொடூரமா எங்க ஆத்தா. ஆனா வேப்பமுத்தோ புளியம்பழமோ லேசான நினைக்காதீங்க. முதல்ல வேப்பமுத்து கறந்தா ஒரு வய அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முத்தை உடச்சிக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு இப்படி அடிப்பாங்க. ஆமா சிங்க, ரத்தம் வந்து நக்கிட்டு போயிடுவேன். அது இல்லை, இப்போ ஒரு முத்தை விடாது. 3 மணிக்கெல்லாம் போய் பொம்பளையால் போய் படுத்துக்கிறது இந்த மரத்தை ஒட்டி. வேப்ப முத்து கிலோ அவ்வளோ கிலோப்பா. இன்னைக்கு எல்லாமே காசுதான். கோட்டு பாட்டு எம்டி பாட்டில் கொடுத்தா எவ்வளோ? 10 ஓவா. இன்னைக்கு விசேஷத்துக்கு போனாலெல்லாம் கைதுக்கு அந்த விசேஷம் புழுதான் இருக்கு. அந்த விசேஷக்காரங்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்தளவு. ஏன்னா நான் பட்ட அவஸ்தை பெரிய கிரிமினல். விசேஷம் வைக்கிற ஆளுகள்லாம் காலையில் 8 மணிக்குள்ளே காது ஊற்றிக்க, 7 ஆளுக்கெல்லாம் தாலியை கட்டி பொண்ணு மாப்பிள்ளையும் ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டுருக்கேன். 12 மணிக்கு மேலே இருந்தேன்னு தொலைஞ்சேன். வரேம்பூரா நிறைய போதையாத்தே வருவேன். நிறைய போதையா வந்து பொண்ணு மாப்பிள்ளைய போய் பாடாப்படுத்தி மாப்பிள்ளை மண்டையெல்லாம் பிரே அடிச்சு விட்டு அவன் வெறு கொண்டு நைட்டு பூரா தூங்காமல் நாளைக்கு எப்படி தாலி கட்டுறது அவர் பர்ஃபார்மன்ஸ். ஐயோ வாரு, அது உரம் சிரிக்குது. ஏன்னா அதுவும் சைவம் வச்சா அந்த விசேஷம் நல்லா இருக்கும். அதுலையும் ஜலிச்சுக்கிடுவாங்க. போனோடனே கேட்குறது என்னென்னா, என்ன சாப்பாடு? சாம்பார். சாம்பாரா? அப்போ 500 ரூபா எழுது அவனுக்கு. ஹலோ ஆட்டுக்கறி அப்படியா? 2001 ரூபா.
ஆட்டுக்கறி இது பண்ணி எலும்பெல்லாம் சூம்பி பாடா படி. ஆனால் இந்த பந்தியை பொறுத்தளவு என்னன்னா பழுமாறுறதுக்கு 25 பேர் நிற்பேன். அர்னால்டு மாதிரி ஒரு ஆள் ரசம் கேட்பேன், அண்ணே ரசம்னு ஊற்ற மாட்டாங்க. இங்கேருந்து ஒரு ஆளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவேன். ஹலோ ப்ரோ ரசம், உடனே அவன் மச்சான் ரசமா, உடனே அது பெரியப்பு ரசம். கடைசி வரைக்கும் ரசம் இல்லாமல் இலையை மடிச்சுக்கிட்டு வீட்டுக்கே போயிடுவேன். ஏதாவது பேசாமல் இருங்கப்பா, ஆளாளுக்கு ஒன்று பேசிங்கன்னா நாடகம் இதாயிரும். ஒரு சாங் பாடுறேன். ராமநாதபுரம் மாவட்டத்திலே நமக்கு கிடைத்த 2 தங்கங்கள். இப்போ உனா முத்துராமலிங்க தேவரையா பாடல் பாடினேன். அதே ராமநாதபுரத்தில் பிறந்தவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா உலக நாடுகளே திரும்பி பார்க்க வைத்தார் அந்த தமிழ்நாட்டை. அப்படி தட்டு என் சிங்கா சூப்பர். அதே எங்க அண்ணன் அப்படி தட்டணும். உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், ஏதாவது ஒன்று சாதிச்சுக்கிட்டு இந்த உலகத்தை விட்டு போகணும். நினைக்கிறேன் எங்கிட்ட சாதிக்க, சரக்கு அடிக்கிறதுக்கே நேரம் இல்லைன்றேன். சாதிக்க 2026 இருந்து தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொன்ன ஆளுகள் அந்த கூட்டத்தில் இருப்பேன். எத்தனை சத்தியம் பண்ணாலும் மனக்கட்டுப்பாடை மறக்க முடியாது. அது கூட சேர்றவன் இழுத்து விட்டுருவானப்பா. சரக்கை விட்டுட்டு சரக்கு அடிக்கிறோன்ட்டு போ பீரர்றா அதில் ஆரம்பிப்பேன். இவன் அதே மாதிரி விட்டவன் பீரை குடிப்பேன். அது சுறுசுறுன்னு இல்லையே. ஒன்று வத்தலைன்னு இன்னொரு பீரில் ஆரம்பிப்பேன். 3ஆக ரம்மை போடுவேன், பக்காடி லெமனை போடுவேன், கடைசியில் சட்டியை போட்டு முண்டமாக வந்துடுவேன். இது என்ன சொல்ல வரேன்னு நான் தான் சொன்னேன். எத்தனை சத்தியா, எத்தனை தீச்சட்டி எடு, எத்தனை பூக்குழி இறங்கு, உங்கள் பொண்டாட்டி மேலே சத்தியம் போட்டு உன் பிள்ளைய போட்டு தாண்டு மதுவை நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கே இந்த மதுவை நிப்பாட்ட முடியும். மனக்கட்டுப்பாடு வேணும். ஐயா பாட்டு, அப்துல் கலாம் ஐயா பாட்டு பாரு. கேக்கோ. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் பாட்டு தாங்கயா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் விஞ்ஞானியே. ஏதன் பாண்டி ராம ராம ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு கேட்கிறோம்பா, அவர் தான் அப்துல் கலாம் ஐயா. அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிக்கு நம்மள்களா. எதன் பாண்டி ராம ராம ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கிறோம்பா, அவர் தான் அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் இங்கே பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தந்தை போலே வாழ்ந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு ஜெயிக்கிறோம்பா, அவர் தான் அப்துல் கலாம். தமிழக மண் மீது புகழ்ந்து வினா பணத்தில கனகே வீணா. தமிழக மண் மீது
ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கிறோம்பா. அவர்தான் அப்துல் கலாம். உலக நாடுகளை எல்லாம் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்த ஒரு வீர தமிழன். நமக்கு கிடைத்த ஒரு தங்கம் யார் என்றால், இந்த உலகம் உள்ளவரை தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழ் பேசிக்கொண்டே இருக்கும். வாழ்க வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். ஆத்தாலாம் கைதட்டிய ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆத்தா. அப்துல் கலாம் ஐயா போல உங்க பிள்ளைகளை இந்த மடியில் படுக்க போட்டு அத்தா. என் தங்கச்சியெல்லாம் படித்து டாக்டரா வந்து ஏழைவாளைகளுக்கு மருத்துவம் உதவி செய்யத்தான். எங்கே செய்கிற நீ பார்க்குற செல்லில் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, கத்தரிக்காய் முட்டையோட சேர்ந்து போச்சு. அதை பாரு, அதை பார்த்தா நீ டாக்டர் ஆயிடுவேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டை டென்ட் பண்ணி விட்டாங்க. சீச்சி சீரனு நீச்சி, சீச்சி சீரனு நீச்சி. அந்த பாட்டு சீரனுனியோ மயிரனுனியோ அதை நம்மால் தமிழாக்கம் பண்ணான் பாரு. என்ன கட்டிக்க போகிறோம்னு அவன் கூட போனையே, போயிட்டான். அவன் கூட போயிட்டு 2 மாதம் சென்னையோட வந்தேன், பிரச்சனையோட வந்தேன். ஏன்னா ஏதாவது ஒன்று டென்டாக்கி விட்டுருக்காங்க. கேரளாவில் ஒரு பாட்டு டென்டாச்சு, அது பாடினது நம்ம தமிழச்சு தான். இந்த பாட்டை யாராவது கேட்டிருக்கலாம், நான் பாடுறேன் சொல்லி போடுங்க, நீங்கள் வாசிக்க வேணாம். கிழக்காத்தா சந்தன மரம் வெகு வேகமாக பூத்திருக்கு, பூ பறிக்க போயிலாமோ விமானத்தில் பெட்டிலமோ தில்லேலோ லேலோ லேலோ. யார் கேட்டா அந்த பாட்டை? தம்பி மணிக்கட்டை ஒடிச்சே வருவேன். நீ அண்ணன் பாடி இப்போ கேட்டிருப்ப, செல்லில் எப்படா கேட்ட? சத்தியம் பண்ணு. ஏன் வளகாப்பா 3 மாதம் ஆச்சுன்றியா? என் தம்பி கேட்டிருப்பாங்க. இவன் அறிவு சார்ந்த பிள்ளைகள் இப்படி கேட்கணும். பக்தி பாட்டு எங்கே போடணும்? பக்தி பாட்டு கோயில் திருவிழாலாம் பக்தி பாட்டு போடணும். நீ பக்தி பாட்டை போட்ட பிள்ளையாருக்கு பாட்டு போடுற நடு சாமத்திலே. பிள்ளையார் என்னைக்கு சாமத்தில் வந்தாரு? ஏன் அப்படி? முத ஒளி ஒளியை துவங்கும் போதுதான் பக்தி பாடல்கள். பொழுதன்னைக்கும் பக்தி பாடல் போட்டா மக்கள் ரசிக்க மாட்டார்கள். வாழ்த்துக்கள் சிங்கம். 3 தடவை உன் பேரை சொல்லிட்டேன், வீரா வேறான்னு. 100 ரூபா தர மாட்டேன்? ப்ளீஸ் ப்ரோ, நீ கொடுத்துட்டு போவா. அப்போ நீ பொழைச்சுக்கிறோப்பா. நம்மளோட ரொம்ப லேடாக இருப்போம். ஏன்னா ஐசட்டோ எந்த ஒரு இதை அந்த வலியும் வேதனையும் உழைப்பும் அவங்களுக்கு தான் தெரியும். எங்கள் அண்ணன் கிட்டலாம் நான் விளையாடுவேன், ஆனால் அதுகளுக்கு ஒன்றுன்னா நான் விட்டு கொடுத்து போகிறதுக்கு நான் சாதாரண தமிழன் கிடையாது. எங்கள் அண்ணன் வீரா ஆடியோஸ் மேலே விடுதி இந்த ஊரையே இந்த அளவுக்கு போஞ்சோலே ஆக்கியிருக்குன்னா அது காரணமே நீ வச்சிருக்க இன்ஜினு டீசல் தான். எப்படி மணிக்கு 25 லிட்டர் அடிக்குமே, ஊர்களில் வயக்காட்டை வித்துத்தான் ஊட்டணும். இந்த கதையை கேளுங்க. சில ஊர்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த களவாங்க கூடாது ப்ரோ, அந்த களவாண்டிங்கன்னா அந்த வலி அந்த பறி கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி செல்ஃபோனோ கோயிலுக்கெல்லாம் பொம்பளையால் போகும்போது பெரும்பாலும் சொல்கிறேன், அத்தா இப்போ சேலையை எப்படி பொத்திட்டு உட்காந்துருக்கீல்ல, இதே மாதிரி கழுத்து தெரியாமல் பொத்திக்கிட்டு போய் தான் சேலையை பொத்திட்டு போய் தான் நீ சாமி கும்பிடணும். நீ பாட்டுக்கு 12 வவேன் மேலே கடக்கட்டு ஊர் சக்காலத்தி உரம் பார்க்கணும்னா நக்கிட்டு போயிடும். பொம்பளை ஆளுக சிரிக்காதேத்தா, ஒரு விழிப்புணர்வு ப்ரோ. வீட்டுக்குள்ளே போய் பொம்பளை ஆளுக 2 பொம்பளை சேர்ந்துக்கிட்டு இங்கே வாரடி பொங்கலுக்கு என் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தாரு 12 வவனா. இது 12 ரூபாய் வந்துச்சு இல்லை, 1 லட்சம் படி பவேன். ஓன் செயினை காட்டு, அது இது 7 தாக்கா. இதுனா நாய கூட்டத்தில் 1 லட்சம் பொம்பளை இருக்கும்போது இவங்க அங்கன்னு போய் பகுமானமா இந்த இது 15 வவேன். பின்னாடியே கொள்ளைக்காரி பின்னாடி நின்றுக்கிட்டு இருப்பான். யாரு? கொள்ளையடிக்கிற முண்டை. அவங்க உடனே அவங்க பார்த்தா 3 வவன் தான் போட்டிருக்கான். பெருமைக்கு பிரித்து தான் அந்த பொம்பளை. இது 22 அத்துட்டு பார்த்தா சடம்ப கழுத்துல போட்டுட்டு வருது. வந்து மூளையில் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு தங்கம் தேந்து. இது யார் நாய்? நாய் செவல நாய் பயலுகடா. அது சோடியை காணாமனு தேடி வந்திருக்கு. டாமி உள்ள ஆனந்தராஜன் ஒரு தெரிப்பேன் உள்ளவோ, அது ஆனந்தராஜ் அக்கா. அதே மாதிரி எந்தெந்த இடத்துல
எதை பேச வேண்டுமோ அதைத்தான் பேச வேண்டும். இன்று உங்களை நீங்களே பாதுகாத்து கொண்டாத்தான் இவ்வுலகிலே நீங்கள் எல்லாம் வாழ முடியும். யாரையும் நம்பி இருக்காதீங்க ப்ரோ. இவன் எதுக்கத்தாலும் எத்தனை நக்கு நக்குன்றான்டா என்னைய. என் தம்பி அவ்வளோ அனுபவப்பட்டிருக்கேன். அதே உண்மை நக்கிட்டு போயிடுறான். இதாண்டா 2026 டைலாக். எது சொன்னாலும் நக்கிட்டு போயிடும். அதே மாதிரி ஏன் சொல்றேன்னா, இந்த உலகத்துல ஒன்னே ஒன்று சொல்றேன், இன்னைக்கு சொல்றது அப்படியே நடக்கும். இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தனை கொண்டுட்டு ஒருத்தன் வாழ்வேன். இதைத்தான் நடக்க போகுது. போராமன் இருந்த உலகம், அதுல நீ எதையுமே பார்க்காம போட்டி ஓட்டு உன் வேலையை உன் குடும்பத்தை மட்டும் பார்த்து நீ ஓடுனேன்னா நீ ஜெயிச்சிருவ. போறாம படுறாங்களே அது பண்றாங்கன்னு படுத்தேன்னா மொத்தமா படுத்துறோம். எப்படி இருக்கும்? அதே டைலாக் இல்ல. எம்கேஆர் அண்ணனை பாராட்டி இவன் நண்பா விராமதி நண்பா என் தம்பிகள் அண்ணன்கள் சார்பாக ரூபாய் 501. அதே சிவப்பு அட்டை. இந்த அட்டை எங்க நடக்கணும் கொண்டு வாவேன். 3 அட்டை அப்படியே இருக்கட்டும். அப்படியே ஒரு பாட்டு பாடுவோமா? ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன். பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் விட்டு வாக்காய். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரும் வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன். 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். மாடு வச்சிருந்தேன் 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாம் அப்பா குடும்பம் கட்டும் போகும் அப்பா. குடிதான் வேணாம் அப்பா குடும்பம் கெட்டு போகும் அப்பா. குடிதான் வேணாம் அப்பா குடும்பம் கட்டும் போகும் அப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அப்பவே சொன்னாங்க அதை யாரு கேட்கல. அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். கொண்டாட்டி கொலுச வித்து பட்ட தண்ணி அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே ஒரு நாளைக்கு எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு தகுந்தால் போல சரக்க வாங்கி குடிச்சு உடலம் தாண்டா வெந்தது. 25 வருஷமா பார்த்த வேலைகள், கட்டுன மனைவி, பெத்த தாய் தகப்பேன், பழகின நண்பர்கள், இதெல்லாம் பெரிய உறவு இல்லடா. இந்த மது பாட்டில் தான்டா நமக்கு உலகம். 25 வருஷமா காலையில் 4 மணிக்கெல்லாம் பல்லு விளக்காம வெறு வயிற்றுல குடிச்ச அந்த ப்ரோவுக்கு பார்வையும் போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன். 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு முத குடிக்கும் போது, சுகமா இருக்குதுன்னு
சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல வரந்தான். புதுசா குடிக்கும் போது மேல வரந்தான். ஆமா மேல வரந்தான். அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. நூறு நாள் காசை வாங்கி அலட்சத்து அடிச்சதுண்டு. ஒரு நாள் காசை வாங்கி அரைத்துண்டு அடிச்சதுண்டு. வள்ளுவனும் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய ஞானிகளும் பெரியவர் சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி MKR மதிக்கிறேன். குடிச்சது போதும் ஏன் அண்ணன் தம்பிகளா, இந்த கூட்டத்துல ஞானமா உள்ளவங்க நல்ல பாட்டு படிக்கிறான்னு மனசுக்குள்ள நினைப்பிய. லேசு வாசா கட்டிங்க போட்டாளுங்க இந்த மயிர் பாட்டை எதுக்கு பாடுறியான்னு நினைப்ப. நீங்கள் எல்லாரும் குடிய விட்டுட்டு அரசாங்கம் விற்கத்தான் செய்யும். நம்ம திருந்தி நம்ம குடும்பத்தை பார்க்கணும். அண்ணன் தம்பிகளா, இந்த வருஷத்தோட குடிய நிப்பாட்டுங்கள் என்று உங்க பாதம் தொட்டு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. நன்றி ஆத்தா. அதுக்கு தானே அதுகளுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். என்னத்தா என்னத்த கணேஷ் போயில இருறா. MKR அண்ணனை பாராட்டி இவன் நண்பா வாட்டர் பாயிண்ட் பிராமதி என உறவுகள் சார்பாக ரூபாய் 501 அதே சிவப்பாட்டை நோட்டீஸை படிக்கிறேன். அப்புறமேல என்ன வேணா பண்ணுவேன். எண்ணகரத்திலும் பொன்னரமா வழங்கக்கூடிய பேரும் புகழும் பெற்று நன்மதிப்பு பெற்ற கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா கொள்ளக்காட்டுப்பட்டி ஸ்ரீ கருப்ப விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த சென்றிங் போட்ட கலையரங்கத்தை லேசா அசைக்கும் நிகழ்வாம். கொஞ்சம் குனிவே 2 அடி அடிக்கிறீங்க. இன்னும் சொல்லவே இல்லை டிஸ்னு அடிக்கிற. சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் எங்களது மணப்பாறையை சேர்ந்த பொன்ராம் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. சிவகுலத்தவ கொழுந்தே சிவகுலத்தவ கொழுந்தே எல்லை என்றும் சீருடன் ஆள்பவனே. செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. குயிலிசை கோகிலவாணி கொஞ்சம் வெளியே பேசு ரஞ்சிதம். பாசத்துக்குரிய அருமை சகோதரி கருப்பா என்கின்ற கஸ்தூரி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கன்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் அன்பு சகோதரன் துவரங்குறிச்சியை சேர்ந்த அருள் நிதி அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக்கொண்டார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டி P ஜெயச்சந்திரன் அவர்கள் 6 மணிய பின்பாடல. ஜெயாண்ணா அடிங்கண்ணா. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. பனி துணியை போல குணம் படைச்ச தென்னவனே. மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. பனி துணியை போல குணம் படைச்ச தென்னவனே. மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்ன
அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துணிய போல குணம் படைச்ச தென்னவனே. மாறி போன போதும் இது தேர் போகும் வீதி, வாரி வாரி தூற்றும் இனி ஞாதி உனக்கு ஞாதி. பாச வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போந்து வீண் பழிய சுமந்த நீதி. சுவாமி வந்து கேட்டிடுமா வீண் பழியை தித்திடுமா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துணிய போல குணம் படைச்ச தென்னவனே. நெஞ்சம் என்னும் கூடில் அது நெருப்பு வைத்ததாரு, நெஞ்சம் என்னும் கூடில் அது நெருப்பு வைத்ததாரு. துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதெங்கு யாரு? கலங்கும் போது சேரு நீ தெளியும் போது நீரு, கடவுள் போட்ட கோடு அதை திரித்த போவதாரு? சாமி வந்து கேட்டிடுமா வீண் பலிகை தீத்திடுமா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துணிய போல குணம் படைச்ச தென்னவனே. மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துணிய போல குணம் படைச்ச தென்னவனே. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். கேப்டன் ஐயா புகழை பாடியதற்காக சேச்சேந்திரனுக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்கள். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகந்துமான் கோட்டைகிரி குமரன் கொஞ்சம் வாலி வைங்க ஐயா, கொஞ்சம் அண்ணா ஏற்றி வைங்க. கோட்டைகிரி குமரன் நான் தம்பி, சொல்லுக்கு சொல்லுவேந்தன், வாசிப்பிலே தர உயர்ந்தவன் என் அன்பு தம்பி, மணப்பாறை மண் கண்டெடுத்த பாண்டியன் அவர்கள் மிருகத்தி சிபர பாண்டி.
தம்பி வாசிப்பிலே நம்ம ஆடணும். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் பாண்டிக்கு. நம்மடி இங்க அவர் தான் பிரிச்சுவேன். அண்ணனின் அன்பாலயத்திற்காக நண்பா மீன் கடை, நண்பா இரும்பு கடை, நண்பா வாட்டர் பாயிண்ட் பிராமதி என் உறவுகள் சார்பாக தொடர்ந்து 501 கொடுத்து கொடுக்காங்க. அதை ரவுண்டா கொடுத்துட வேண்டியதானே ப்ளீஸ் ப்ரோ. ரொம்ப நன்றி. அதே அட்டை சிகப்பு இவன் கணக்கில் கட்டார கொஞ்சம் உள்ள வரையாப்பா பின்னிட்டானே. பிள்ளமங்கலம் கருங்காத்தான் டிரான்ஸ்போர்ட் பயலகடா மற்றும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. நன்றி 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 நன்றி. பராசக்தி இருப்பா இந்த அடுப்பை பற்ற வைக்கிறேன். இப்போத்தான மாவு விளைஞ்சிருக்கேன். என்னை வேணா எரிச்சு விட்டு கூட போவேன். நான் தாயை செத்துறேன். ஹலோ அப்போ குளிர் காலத்தில் உடம்பே நடுங்குது. வீட்டில் போய் படுங்கய்யா நல்லா இருப்பிய. அது முடியாதோட பாவம் நமக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய மேடுகண்ட வாத்தியம் என் அன்பு நண்பன் ராமசாமி அவர்கள் பெரியசாமிக்காக ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். இருக்குமே அது என்ன திரும்ப பஸ் ஸ்டாண்டில் வச்சுட்டு வந்துட்டியா? அந்த இடியப்பம் லேசா புளிஞ்சு விடு. அதான்டா இடியப்பம் புளியிற கட்டை சிங்கா. என் தம்பி ஆடுற மாதிரி அஜி நாளை பண்ண வச்சுட்டு போயிடுவாங்க. என் தம்பி ஆடுறாங்க யாரு? கருப்பு சட்டை பயலுகட்டா. சத்தம் வச்சு உன் சத்தத்தை காணாமே. உன் சத்தத்தை எறும்பு தின்றுச்சு. மைக்கு இல்லை. வாழ்த்துக்கள் ராமசாமி அண்ணே. எங்கள் அக்கா கைதட்டிச்சு. நீ பொழைச்சிக்கிடுவ. உங்கள்கிட்ட கொலையை வெட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடு. போடாங்கி பயலுகட்டா. சிறந்த முறையில் இங்கே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கின்ற பெரிய ஒரு நகைச்சுவை நடிகர் என் தம்பி முருகேசன். நம்மளுடைய அன்புக்காக தாளம் போட்டுக்கிட்டு இருக்கேன். என் தம்பி முருகேசன் அவர்கள் நகைச்சுவை நடிகர் சீன்தாளம். தம்பி எவ்வளவு பெருமையா சொன்னேன். யாரை கேட்டாங்கன்னு குத்துனீங்க. இங்க வாங்க போ. சொல்லுங்க சொல்லுங்கண்ணே. சொல்லவா? அதிகாலையில வந்து கீரை சுடுதண்ணி சாப்பிட்டேன்னா சரி நீர் கசிவு நல்லா இலை என்ன சொல்லுங்கன்ற பாட்டு பாடும் போது தாளம் போடு. சரி பாடுங்க. அடிமஞ்சனத்தி மஞ்சனத்தி குச்சியை உரிச்சிட்டியாடா? பாட்டா பாடுறா விளங்கா பையன். கருப்பு நிலா தம்பி இந்த நகைச்சுவை இதெல்லாம் பண்ண சரணே சரணே பாட்டு இன்னும் மெதுவா அட்டியை கொண்டு வா. சிந்திராம குறைச்சு பிடிச்சி கொண்டு வாக்கா. நாளைக்கு உனக்கு கையில் எதுவும் பட்டுச்சுன்னா எப்படி சமப்ப? கரெக்டா பாடணும். என் தம்பிகளுக்காக கரெக்டா போடு. கரெக்டா போடு. ஓதா தம்பி போயிரு. உனக்கு உயிர் பிச்சை தரனே ஓடிடு. எதுக்கு எடுத்தாலும் ஒரே கூத்தா குத்தினேன். பொங்கச்சோத்து கடிச்ச மாதிரி கிச்சா கிச்சாண்டா. ஊதா கலர் பாட்டுக்கு அப்படி வருமாடா? நீ அடிச்சதுல கலரே ரத்த கலர் ஆயிடுச்சாடா. அதுக்கு அடுத்தபடியாக சாமி அழைக்க போறேன். தம்பி அது பஜனை பாட்டு.